இப்போ டிவியில் அந்த ப்ரோக்ராம் பார்த்தோம்ல, அந்த கோயிலுக்கு போய் அவ வருவாளான்னு வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா பத்திரிகையில் பேட்டி எடுத்து நிருபரை பார்த்து அவளை பற்றி கேட்கலாம். எப்படியாவது அவள் அட்ரஸை கண்டுபிடிக்க வேண்டாமா? அட்ரஸு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு முன்னால் எதையும் தாங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உனக்கு வரணும். அதுதான் முக்கியம். பக்குவம்னா என்ன எதை சொல்றீங்க? எப்போ அந்த பொண்ணு ஃபோட்டோ வெளியே வந்துடுச்சோ அப்போயும் அந்த வீட்டில் அந்த பொண்ணு கல்யாணம் பேச்சு எடுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அந்த வகையில் தான் அந்த பொண்ணு ஃபோட்டோ உன் கையில் கிடச்சிருக்கணும். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணுவ? நிச்சயதார்த்தம் ஆயிருந்தா கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். கல்யாணம் ஆயிருந்தா? கல்யாணம் ஆயிருந்தா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழ மாட்டாங்க. இதெல்லாம் நல்லது இல்லை தம்பி. நல்லதுக்கு தான். ஏன் நல்லதுக்கு? அண்ணா, நான் மற்றவங்கள்ட்ட வேற மாதிரியா இருந்தாலும் உங்ககிட்ட வெளிப்படையா இருக்கேனா இல்லையா? என் கேரக்டர் அப்படிதான், உங்களுக்கு தெரியும்ல. நான் கொஞ்சம் பொசசிவ். ஆமா, பொசசிவ் தான். ஐ அம் பொசசிவ் அபௌட் ஹர். எனக்கு அவ வேணும். என்ன பண்றது? என்னமோ இங்கிலீஷில் சொல்கிற, அதெல்லாம் எனக்கு புரியல. ஆனால் ரொம்ப கோவம் வருது உனக்கு இப்போல்லாம். காதல் வந்து ஒரு மனுஷனை அப்படியே பக்குவப்படுத்தி ஸ்லோவாகும்னு சொல்லுவாங்க. நீ ரொம்ப ஓவர் ஸ்பீடில் போயினுக்கிற. அதே ஸ்பீடில் போய் அட்ரஸை கண்டுபிடிப்பேன். ஆனால் இந்த மாதிரி கோவப்படுற ஆம்பளைங்களை எந்த பொம்பளைங்களுக்கும் பிடிக்காது. ஏன் ஊருக்கு கூட பிடிக்காது. இல்லைண்ணே, உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு அப்பா அம்மா சந்தோஷம் இது வரைக்கும் எதுவுமே நிலைச்சதில்லை. இப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில இந்த ருக்கு என் வாழ்க்கையில் நுழைஞ்சிருக்கா. நான் அவளோட மானசீகமாக ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டேன். எப்படியோ கற்பனையில் வாழ்ந்தெல்லாம் பார்த்துட்டேன். இவன் என் கையை விட்டு போகக்கூடாது. போனாலும் தாங்க முடியாது. நீ எதுவும் கவலைப்படாது தம்பி. ருக்கு நிச்சயமாக ஒன்று தான் கிடைப்பா. நீ இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு ருக்கோட அட்ரஸ் நானே எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். தம் துண்டு சென்னையில் ஒரு பொண்ணு அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிற பெரிய காரியம். ஆனால் நீ தைரியமாக இருக்கணும். பெருமாள் கிட்ட சொல்றதுல பாதிய மனுஷன் கிட்ட சொன்னா பாரமாவது குறையும். எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா என்ன பார்த்தோம்? இதுக்கு சுவாமியும் பூடகமா ஏதோ பேசிட்டு போறாரு. என்ன சொன்னார்? உங்களை மாதிரி அப்பா அம்மா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், உங்களை மனசு நோக்காம பாத்துக்க சொல்றாரு. நல்லது தானே சொல்லிருக்கார். ஆனா கண்ணப்பனை பத்தி கேட்டா மட்டும் எதுவுமே தெளிவா சொல்லல. நேரம் வரும், அப்போ உனக்கு எல்லாம் தெரியும். அப்பா இதே தான் அவரும் சொல்றார். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. பெருசா ஏதோ நடந்திருக்கு, அதை மறைக்கணும்னு முயற்சி பண்ணி உங்களை நீங்களே வருத்திக்கிறாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இருக்குப்பா. அன்னைக்கு ஸ்வீட் ஸ்டால் ஓனர்ஸ் அசோசியேஷன்லேருந்து உங்களை தலைவராக்கணும்னு வரும்போது அவெல்லாம் போனதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசலான்னு உள்ளே வந்தேன். பார்த்தா நீங்கள் பெருமாள் கிட்ட நின்றுட்டு தப்பு பண்ணிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன்னு ஏதோ புலம்பின்னு இருந்தேன். உங்களை எப்போவுமே நான் கம்பீரமாக பார்த்துருக்கேன்ப்பா. அன்னைக்கு தான் முதல்ல நீங்கள் அழுது பார்த்தேன். என்னை அந்நியமாக நினச்சா ஒன்றும் சொல்ல வேண்டாம். கண்ணா, நேரம் வரும்போது எல்லாமே உனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். அம்மாவுக்கு பண்ண மாதிரியா? அது பகை உறவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக, இது உறவு பகையாடக்கூடாதுங்கிறதுக்காக. சரி, சத்தியம் பண்ணுறேன்ப்பா. கண்ணா, நீ எப்பவும் என்னை வெறுத்துட மாட்டியே, எங்களெல்லாம் விட்டு ஒதுக்கி போட மாட்டியே. என்னப்பா இது? இதுக்கு எதுக்குப்பா சத்தியம்? இந்த ஆத்தை விட்டுட்டு உங்களை எல்லாரையும் வெறுத்துட்டு நான் எங்கப்பா போவேன்? எனக்கு வேற யாரும் இருக்கா? அது பொருண்ட கண்ணா. நேரம் வரும்போது எல்லாத்தையும் நானே உனக்கு சொல்றேன். அப்பா, உங்க கவலையெல்லாம் கண்ணப்பனை பத்தி தான். ஆனா பாருங்களேன், கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வரும். கண்ணப்பன் தொலைஞ்சு போனதுலேருந்து மனசு ஒரு நிலையிலே இல்லடா. அப்பா, வேணும்னா போலீஸ்ல ப்ரெஷர் பண்ணி இன்னும் நல்லபடியா தேட சொல்லுவோம். தேவைப்பட்டா ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியை வச்சு நம்மளே தேடுவோம்ப்பா. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா. அப்படி இருந்தால் தான் இந்நேரம் தெரிஞ்சிருக்குமே. பாருங்கப்பா, எல்லாமே நல்ல விதமாக தான் முடியும். சுந்தரா, உனக்கு ஃபோன் கால்ற.
யாருப்பா? யாரோ நாயரா உன் கடையில வேலை பார்த்து வராமே. நாயரா? அந்த ஆள் எதுக்குப்பா ஆத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறான்? டே கண்ணா, டே. நாயர், நான் கண்ணன் பேசுகிறேன். உங்க அப்பா கிட்ட பேசணும். அதெல்லாம் முடியாது. நீங்கள் பண்ண காரியத்துக்கு உங்ககிட்ட பேசுறதே தப்பு. இனிமேல் இந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. கண்ணா, ஃபோனை குடுறா. நாயர், நான் சுந்தரம் பேசுகிறேன். ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா. அதுக்காக என் வயித்துல அடிச்சு பெரிய தண்டனையா கொடுத்துடாதீங்க. எனக்கு 3 பொண்ணுங்க. என் ஒரு சம்பளத்தை நம்பி குடும்பத்தை நடத்த முடியாதுன்னு தான் சீட்டு பிடிச்சேன். அதில் ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுயா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கய்யா, மன்னிச்சிடுங்க. நாயர், கண்ணை ரொம்ப... ஐயா, நீங்க முடியாதுன்னா நான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்லையா. சரி, நாளையிலேருந்து வேலைக்கு வந்துருங்க. ரொம்ப நன்றியா. என்னப்பா, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு. கண்ணா, எல்லா தப்புக்கும் மன்னிப்பு உண்டுறா. நம்பிக்கை துரோகத்துக்கு கிடையாது. அன்னைக்கு விஜய் எப்படி அழுதுன்னு இருந்தா பாத்தீங்க இல்லையா? அதான் அவனுக்கு பணம் கொடுத்தாச்சே. அதுக்காக நாயர் பண்ணது தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? பணத்துக்காக ஒருத்தனை ஏமாத்துறவனை என்னால மனுஷனாவே ஏத்துக்க முடியாது. சௌந்தர்யா, குட் மார்னிங் சார். இன்னைக்கு கஷ்டப்பட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டேன் சார். நேற்று லஞ்ச் வரல, உங்களை வர சொன்னேன், நீங்க வரல. அடடா, ஆமா, மறந்தே போயிட்டேன். நான் முக்கியமாக பேசணும்னு சொல்லியும் மறந்துட்டீங்கல்ல? ஆஃபீஸ் ஒர்க்கை தவிர வேற எதுவும் உங்ககிட்ட பேசுறதுக்கே இல்லையே. எனக்கு பேசி ஆகணும் சௌந்தர்யா. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க சார். இங்கே வேண்டாம், லிஃப்ட் கிட்ட வாங்க. சரி, வாங்க போலாம். பத்து நாளைக்கு முன்னாடி நல்லா பேசிக்கிட்டு இருந்த ராகவன் எப்படி இப்படி திடீர்னு மாறினான்? அவன் ஃபேமிலி பிரச்சனை வரைக்கும் ஃப்ராங்காக பேசிக்கிட்டு இருந்தவன் நேற்று என்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டான்டா. சரி விடுப்பா, குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தாங்கிறது ராகவன் விஷயத்துல கரெக்டா இருக்கு. ஏய், ஃப்ரெண்ட்ஷிப் மாறினதுக்கே எவ்வளோ ஃபீல் பண்ணுறியே, அப்போ சௌந்தர்யா எவ்வளோ ஃபீல் பண்ணணும்? சரி விடு, பெரிய கொம்பு கடிச்சவொடனே சின்ன கொம்பை விட்டு தான் ஆகணும். ஹலோ, என்ன இங்கே வெட்டி பேச்சு? சும்மா போய் வேலையை பாருங்க, போங்க. ச்சே, இடியட்ஸ். தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தப்பு தப்பா? என்ன சார் அவங்க அப்படி தப்பா பேசிட்டாங்க? எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பா பேசுறாங்க. பாவம் சார், என்ன மாதிரியா அவங்களும் தப்பாவே நினைச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதே நம்ம 2 பேருக்கும் இடையில இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாதுன்னு. ப்ளீஸ் சௌந்தர்யா, என்ன புரிஞ்சுக்கோ. மனுஷனா பிறந்த எல்லாரும் லைஃப்ல பெட்டர்மெண்ட் வேணும் தான் யோசிப்பாங்க. அதுதான் சரியும் கூட. நானும் நீங்க மேரேஜ் பண்ணியிருந்தா ஒருவேளை என்ன நடந்திருக்கும்? கஷ்டப்பட்டு தான் இருக்கும். உன்னோட 3000 சேலரி, என்னோட சேலரி, இதை வச்சு பெருசா என்ன பண்ண முடியும்? சொந்தமா ஒரு வீடு வாங்க முடியுமா? இல்ல ஒரு கார் தான் வாங்க முடியுமா? என்ன புரிஞ்சுக்கோ சௌந்தர்யா. அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே கோத்தாரி இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை இருக்குன்னு. அதானே திரும்பவும் சொல்ல போறீங்க? உங்க வைஃப் அதான் எங்க ஜேஎம்டி ஸ்ரீநிதி அங்க கிடைக்கிற வசதி எல்லாம் இங்கே பண்ணி தரதா சொல்லிட்டாங்கல்ல. ஐயோ, நான் அதை சொல்லல. அதை விட ஒரு நல்ல லைஃப். நேற்று மேட்ரிமோனியல் பார்த்தேன். ஒரு நல்ல மாப்பிள்ளை, வசதியான குடும்பம், ஓன் பிஸ்னஸ். என்ன சார், முதல்ல வேலை சம்பளம்னு சொல்லி என்ன அனுப்ப பார்த்தீங்க, இப்போ மாப்பிள்ளை வசதின்னு சொல்லி என்ன அனுப்ப பார்க்குறீங்க. கல்யாணங்கிறது ஏதோ காஃபி சாப்பிட்ற விஷயம் மாதிரி சொல்றீங்க. பரவாயில்லையே, உங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இருக்கு.
உங்க சுயநலத்தோட சேர்த்து எனக்காகவும் கொஞ்சம் யோசிக்கிறீங்க பாருங்க. நான் அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டு உங்க மனசாட்சியை விட்டும் போக மாட்டேன். நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே என்னை பார்த்தா ஊசி குத்துற மாதிரி இருக்குன்னு, அது எப்பவும் குத்திக்கிட்டே இருக்கும். அப்பதான் ஸ்ரீநிதியை விட்டு பெட்டர் செலக்ஷனா வேற ஒரு பொண்ணை நினைக்க மாட்டீங்க. என்ன ராகவன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அது அது வந்து அது ஒன்றும் கீழே எனக்கு தெரியும். எனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்ட். சரி வாங்க. ஏண்டி குக்கர்ல சாதம் வச்சுட்டு போனனே, கவனிச்சியோ? சாரிம்மா, மறந்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்குடி. எப்ப பாரு டிவியை பார்த்துட்டு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தா எப்படி? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏய், ஏண்டி குழந்தைய போட்டு இப்படி திட்டின்னு இருக்க? இங்க இருக்கிற வரைக்கும் அவ இஷ்டத்துக்கு இருந்துட்டு போட்டு விடு. நாளைக்கு புக்காத்துக்கு போனா அவ இப்படி இருக்க முடியுமா? புக்காங்கிறது என்ன, யாரோ தெரியாதவா வீடா? உங்க தங்கையாகம் தானே. பத்மஜா இப்பவே அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறா. ஆனா இவ தான் அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஏண்டி ராதிகா, வெட்டியா இங்க பொழுத போக்குறதுக்கு 2 நாள் அவளுக்கு ஒத்தாசியா இருந்தா என்னடி? சும்மா முறைக்காதடி. பத்மஜா ஹாஸ்பிட்டல் இருந்த போது அவளை போய் பார்க்கல. இப்ப அவ டிஸ்சார்ஜ் ஆகி ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு தரம் அவளை செக்கப்புக்கு கூட்டின்னு போறதோட சரி. அப்புறம் நீ அந்த பக்கமே எட்டி பார்க்கல. ஏமா, அவங்களே சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட போல இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லை. இத பாரு, இந்த டிராமா வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு என்ன கழுந்து மாதிரி நன்னா தானடி இருக்க? வர வர உன் போக்கே சரியா இல்ல. பத்மஜாவை பாக்குறது பேசுறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ற. ஏதோ அவளா இருக்க கொண்டு சகிச்சுன்னு போற. நானா இருந்தேன்னு வச்சுக்கோ, நீயும் ஆச்சு உன் சங்காத்தமும் ஆச்சு போடின்னு போயிட்டே இருப்பேன். ஏதோ தான் அண்ணா பொண்ணாச்சேன்னு அவ விட்டு கொடுத்துன்னு போறாடி. இப்ப நான் என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு மாட்டு பொண்ணு ஆக போறேங்கிறதுக்காக அடிமை மாதிரியெல்லாம் என்னால இருக்க முடியாது. எனக்கு ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு. என்னால மத்தவங்களுக்காக மாற முடியாது. எதுக்கடி வத்சலா அவளை போட்டு இப்படி திட்டிகிட்டே இருக்க? எல்லாம் கல்யாணம் ஆனா சரியா போயிடும். இல்லைன்னா இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. முன்ன மாதிரி கண்ணா நம்மாத்துக்கு அடிக்கடி வரதே இல்லை. முன்ன 2 பேரும் போன்ல கொஞ்சி கொலாவே பேசிட்டே இருப்பா. இப்ப என்னடான்னா அவங்ககிட்ட எந்த ஃபோன் காலும் வரதில்லை. எனக்கு என்னமோ அந்த அமர் விஷயம் கண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு பயமா இருக்கு. ஹலோ மாமா, நான் கண்ணன் பேசுறேன். கண்ணா, உனக்கு ஆயுசு 100பா. உன்னை பத்தி நானும் உங்க அத்தையும் இப்பதான் பேசிட்டு இருந்தோம். என்ன மாமா விஷயம்? ஒன்றும் இல்லை, சும்மா தான். இந்த பக்கம் ஆளையே காணுவேன்ட்டு தான். கொஞ்சம் கடையில் வேலை அதிகமாக இருந்தது. பரவாயில்ல பரவாயில்ல. ராதிகா இருக்காளா? இருக்காளே, ஒரு நிமிஷம். ராதிகா, அம்மாடி, கண்ணங்கிட்ட இருந்து ஃபோன். சீக்கிரமா வா. பாத்தியா, நீ சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ள கண்ணங்கிட்ட இருந்து ஃபோன். நீ ஏன் உன்னோட பொண்ணு கற்பனை பண்ணி ஏதாவது பேசிட்டு இருக்காத. போய் வேலையை பாரு போ. இந்தாமா. என்னப்பா? கண்ணன் லைன்ல இருக்கான், பேசு. ஹலோ ராதிகா, அமர் ஃபோன் பண்ணார். என்ன சொன்னாரு? ஏன் எனக்கு ஃபோன் பண்ணாம உங்களுக்கு பண்ணாரு? உன் செல்லுக்கு ஃபோன் பண்ணா மாமாவோ மாமியோ எடுக்கிறா. போன தடவை இதே மாதிரி தான் மாமா எடுத்து பெரிய பிரச்சனையாக இருந்தது. நல்ல வேளை நான் வந்து சமாளிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கடைக்கு ஃபோன் பண்ணேன். அப்பா பக்கத்தில் இருந்ததுனால தான் உடனே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ தான் லஞ்சு காத்துக்கு வந்தேன், அதான் இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு. மாமா பக்கத்தில் இருக்காரா? இல்ல, போயிட்டாரு. சொல்லுங்க. அமர் இன்னும் 3 டேஸில் இந்தியா வராராம், அதை இன்ஃபார்ம் பண்ண தான் ஃபோன் பண்ணார். நிஜமாவா? ஆமாம், நீ அவரை ரிசீவ் பண்ண ஏர்போர்ட் போகணுமா? நான் இப்படி கண்ணன், எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லு. நான் இங்க இருந்து ஏர்போர்ட் போறது கொஞ்சம் கஷ்டம். நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். அங்க இருந்து ஏதாவது காரணம் சொல்லிட்டு போறது ஈஸி. சரி சரி, நாளைக்கு வந்துடுறேன். அம்மா, நீங்க சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொன்னது சரின்னு படுது. என்னடி சரின்னு படுறது? அத்தை உடம்பு கியூர் ஆகி இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. கூட நான் ஹெல்ப்புக்கு இருக்கிறது தான் சரின்னு படுது. நாளைக்கு பத்மஜா அத்தை வீட்டுக்கு போறேம்மா. போய் 2-3 நாள் இருந்து அத்தைய பத்திரமா கவனிச்சுக்கிறேம்மா. ஆஹா,
நான் சொன்ன போது உனக்கு எதுவும் தோணல. இப்ப கண்ணங்கிட்ட இந்த ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு போலாம் தோன்றதோ? போ, தாராளமா போ. ஆனா அங்க போய் அவ மனசை கஷ்டப்படுத்திடாத. அவ சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கொடி. சரிம்மா. அம்மா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நீ போய் உட்காந்து டிவி பாரு. அதான் உங்க அப்பா சொல்லிட்டாளே, நீ இந்த ஆத்துல இருக்கிற வரைக்கும் உன் இஷ்டப்படி நடந்துக்கலான்னு. போ. அம்மா, என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணே இல்ல. காய் தானே, நானே திருத்தி தாளிச்சு கொட்டிக்கிறேன். போ. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். போ. ஏண்டி ரங்கு, நான் சந்தேகப்பட்டது உன் மாட்டு பொண்ணுட்ட சொல்லிட்டியா? என்னது? மறந்துட்டியா? அதான் ஆர்த்தி விஷயம். கோதை கிட்ட அது விஷயமா இன்னும் பேசலண்ணா. லேட் பண்ணாத. நான் அவகிட்ட பேசுறது இல்லைன்னு தானே உன்னை விட்டு சொல்ல சொன்னேன். கோதை, ஒரு நிமிஷம் இங்க வாமா. என்னம்மா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. என் தங்க வசந்தி ஃபேமிலி அமைதியான குடும்பம். அவ்வாத்துல எல்லாரும் ரொம்ப நல்லவா, சூதுவாது தெரியாதவங்க. அனாவசியமா ஷியாமா வாத்து பக்கம் போக வேண்டாம்னு சொல்லு. ஷியாம் ஏன் அங்க போறான்? ஏன் சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? போக வேண்டான்னு சொல்லு, அவ்வளவுதான். என்ன காரணத்துக்காக சொல்றீங்க? அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு. அதோட ஷியாமோட லட்சணம் தான் எல்லாருக்கும் தெரியுமே, அதுக்கு தான் சொல்றது. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கௌரவமா இருக்கிற குடும்பம் நாளைக்கு ஏதாவது தப்பா நடந்துட்டா நன்னா இருக்காது. புரிஞ்சிடுச்சு. இவ்வளவு நாளா என்ன குத்த சொன்னது போதாதுன்னு இப்போ ஏன் வீட்டு ஆளுங்களை பத்தி குத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு குத்த சொல்ல ஷியாம் கிடைச்சிட்டான், அப்படிதானே? சும்மா சொல்லல, காரணத்தோட தான் சொல்றோம். என்ன காரணம் வச்சிருக்கீங்க? சொல்லித்தான் ஆகணுமா? ஷியாம் பையில அந்த பக்கம் போக வேண்டாம்னு சொன்னா அவங்கிட்ட சொல்ல. அப்போ என் அண்ணனா பொறுக்கின்னு சொல்றேடா. அவன் பொண்ணுங்க கிட்ட சகஜமா பேசுவானே தவிர தப்பான ஆளு கிடையாது. உங்களுக்கு சண்டை போட விஷயம் கிடைக்காம தேவையில்லாம அவனை குறை சொல்லாதீங்க. விஷயத்தோட தான் சொல்றோம். அன்னைக்கு அவன் கையில கொண்டு வந்தது ஆர்த்தியோட நெக்லஸ். ஏதோ ஒரு விதத்துல அது அவன் கைக்கு வந்திருக்கு. உலகத்துல அந்த மாதிரி வேற நெக்லஸே கிடையாதா? ஒண்ணுதான் இருக்குமா? அதான் அவன் அன்னைக்கே சொன்னால அவன் ஃப்ரெண்டோட சிஸ்டர் நெக்லஸ்னு. அது ரெடிமேடா வாங்கினது இல்ல, கடையில ஆர்டர் பண்ணி செஞ்ச நெக்லஸ். அது மாதிரி இன்னொரு நெக்லஸ் இருக்க சான்ஸே இல்ல. ஏன் இருக்காது? அதே ஜுவல்லரியில இவாளும் வாங்கியிருந்தா? அப்ப நாங்க போய் சொல்றோமா? நீ ஷியாமுக்கு ஃபோன் பண்ணு, நாங்க ப்ரூவ் பண்றோம் அது ஆர்த்தியோட நெக்லஸ் தான். ஏதோ ஒரு விதத்துல ஷியாமுக்கும் அவளுக்கு சம்பந்தம் இருக்கு. வர சொல்றேன், இப்பவே வர சொல்றேன். அப்படி சம்பந்தம் இல்ல தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்? இருக்குன்னு ஒரு சந்தேகம் தானே. அப்படின்னா ஆர்த்தி வர சொல்லுங்க, நான் ஷியாமா வர சொல்றேன். ஹலோ ஷியாம், நான் தான் கோதை பேசுறேன். சொல்லு கோதை. நீ உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வா. என்ன விஷயம் கோதை? உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளமே நீதான். உடனே வா. எனக்கு இன்னும் வேலை இருக்கு, நாளைக்கு வரேனே. சொன்னா கேளு, இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க இருக்க. இன்னொரு விஷயம், வீட்ல யாருக்கும் இது தெரிய வேண்டாம். ஏன், என்ன ப்ராப்ளம்? வா சொல்றேன். நான் ஷாமா வர சொல்லிட்டேன், நீங்க ஆர்த்தியை வர சொல்லுங்க. தப்பு யார் மேல இருக்குன்னு பார்க்கலாம். நீ ஆர்த்தியை வர சொல்லு. ஹலோ. நான் தான் ரங்கநாயகி பேசுறேன். சொல்லுங்க. வசந்தி இல்லீங்களா? இல்லையே, மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. என்ன விஷயம்? ஆர்த்தி ஆத்துல இருக்காளா? இருக்காளே. நீங்க ஆர்த்தியை கூட்டிட்டு உடனே எங்காத்துக்கு வாங்க. என்ன விஷயமா? நேர்ல வாங்க சொல்றேன், உடனே கிளம்பி வாங்க. சரி, இப்பவே கிளம்பி வரேன். கிளம்பி வரேன் இருக்கா? ஏன் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? இந்த வீட்ல என்னைக்கு தான் பிரச்சனை இல்லாம இருந்தது? இன்னைக்கு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல சமயத்துல தான் வந்திருக்கீங்க, இருந்து முடிச்சு வச்சுட்டு போங்க. என்ன பிரச்சனை? என் அண்ணன் ஷாமுக்கும் உங்க தங்க ஆர்த்திக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு இவங்க சந்தேகப்படுறாங்க. அதை கிளியர் பண்ண 2 பேரையும் வர சொல்லியிருக்கோம். வரட்டும், யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னம்மா அது? அன்னைக்கு ஷியாம் கொண்டு வந்த நெக்லஸ் ஆர்த்தியோட தான் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டோம். எதுக்கும் எச்சரிக்கையா இருக்கட்டுமேன்னு ஷியாம ஆர்த்தி கிட்ட பழக்க வச்சுக்க வேண்டாம்னு சொல்ல சொன்னோம். உன் பொண்டாட்டி அதுக்குள்ள விஷயத்தை பெருசாக்கி 2 பேரையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டா. வரட்டுமே, வந்தா தானே பிரச்சனையை ஆரம்பத்திலே கிள்ளி எறிய முடியும். உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என் மேல இருந்த கோவம் இப்ப என் வீடு வரைக்கும் போயாச்சு.
அதுக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். கோத, இப்படி எல்லா விஷயத்திலையும் அவசரப்படுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்க அப்பா அம்மா பண்றது மட்டும் நல்லா இருக்கா? ஷியாமை பத்தி என்கிட்ட சொல்லாத. அவன் பொண்ணுங்களோட எப்படி பழகுறான், எதுக்காக பழகுறான்னு நான் கண்ணால பார்த்தவன். எனக்கு இருக்கிற அதே பார்வை எங்க அப்பா அம்மாவுக்கும் இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போ ஷியாமை கண்டிக்கிறது முக்கியம் இல்ல, ஆர்த்தியை காப்பாத்துறது தான் முக்கியம். அதுக்காக ஊரை கூட்டி அவனை அவமானப்படுத்தக்கூடாது. பக்கத்துல இருந்து பக்குவமா எடுத்து சொல்லணும். உங்களுக்கு ஷியாம் மேல சந்தேகம் வந்துருச்சு அப்படிதானே? ஷியாம் மேல எந்த தப்பும் இல்ல, நான் ப்ரூவ் பண்றேன். அப்படி ஒருவேளை அவன் தப்பு பண்ணிருந்தா அவனுக்கு நானே பனிஷ்மெண்ட் தரேன். போதுமா?